ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ் செக்மெண்ட் 3 அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஐபிஎல் டீம்ஸை கரைஞ்சு புழிஞ்சு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம நியூஸ் வருது, நமக்கு எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஆஹ், அதுவும் லைட்டா நம்ம டச் பண்ணுவோம். பட் ஆல்ரெடி 4 டீம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆஹ், எது எது பண்ணோம் ஸ்ரீனி? எம்ஐ பண்ணினேன் நான் ஃபர்ஸ்ட். எம்ஐஜிடி அப்புறம் ஆர்ஆர்என்டிசி. ஆர்ஆர் அண்ட் டிசி. தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ அவுட். ஸோ இதனால இதுவும் டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ நம்ம ஃபர்தரா நம்ம கண்டினியூ பண்றோம் அந்த டிஸ்கஷனை. இன்னைக்கு நம்ம 3 டீம் டிஸ்கஸ் பண்ண போறோம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீனி வந்து ஹீஸ் பிரிங்கிங் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் பஞ்சாப் டீம், அதுக்கப்புறம் நான் வந்து வில் ஃபினிஷ் இட் ஆஃப் வித் ஆர்சிபி. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி, யாரா நீங்க? இப்ப எதுக்கு இப்ப அதான் எல்லாரும் ப்ரிவியூ பண்றாங்க, நீங்களும் ப்ரிவியூ பண்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ என் பேர் ராம், உங்கள் உங்கள் டீ கடை நண்பன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அவங்க ஜென்ரலி இப்போ நம்ம டீ கடையில் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியும் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் டெஃபினட்டா நல்லா டீப்பா போவோம். என்னோட அதிக லெஜிட்டிமசி இருக்கிறது தான் என்னோட சேர்ந்துருக்காரு ஸ்ரீனி. நீங்கெல்லாம் பிளேயர்லாம் நீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க, ப்ரிவியூ பண்ணி இது பண்ணி. நாங்க அம்பையரையே நாங்க கூப்பிட்டு வருவோம். ஸோ ஸ்ரீனி வந்து சர்டிஃபைடு இசிபி சர்டிஃபைடு அம்பையர். அவர் எப்படி இருக்கீங்க ஸ்ரீனி? கண்டினியூ பண்ணலாங்களா? பண்ணலாம் ராம். நான் நல்லா இருக்கேன். வீக்கெண்ட் ஐபிஎல் வந்து வந்துட்டே இருக்கு. இன்னொரு நெக்ஸ்ட் வீக் இத்தனை நேரத்துக்கு வந்து ஒரு 2 மேட்ச் முடிஞ்சிருக்கும். பை தி டைம் நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள ஆர்சிபி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் கேமு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் எப்படி டீம்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, எப்படி ப்ரெப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ லக்னோ சூப்பர் கிங்ஸ் சொல்லுங்க. லக்னோ சூப்பர் கிங்ஸ். லக்னோ சூப்பர் கிங்ஸ். நீங்க என்ன, நீங்க சிஎஸ்கே மோட்ல இருந்து வெளில வரலையா நீங்க? இல்ல நான் பஞ்சாப் கிங்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சிஎஸ்கேக்கு போல இன்னும். ஆனா வந்து ஆமா, பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ் அவங்க 2 பேரும் சேர்த்து வந்து லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஆக்கிட்டேன். பாருங்க, மேபி வந்து 2 டீமும் சேர்த்து ஒரு டீம் ஆக்கிடலாம் அவங்கள. இல்ல லயன்ஸ், டைகர்ஸ், சூப்பர், ஜெயண்ட், சும்மா இந்த வார்த்தையை வச்சே அப்படி அப்படியே விளையாட எல்லா டீமையும் சேர்த்துடுறாங்க, இவங்க எல்லாம் போட்டுடுறாங்க. ஆனா உங்களை நான் பிளேம் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டீமோட பேரை வந்து நீங்க தப்பா சொன்னதை பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஓப்பனிங் ரிமார்க்கே வந்து இருக்கிறதுலயே எனக்கு, அகைன் திஸ் மே பி சப்ஜெக்டிவ், எல்லாருக்குமான்னு தெரியாது, செம்ம பிளேடு போடுற மொக்க டீமுங்க இது பாக்குறதுக்கு. சாரி ஃபார் மை ஹார்ஷ் வேர்ட்ஸ். ஓகே, ஆனா ஒரு லெட்ஸ் சே ஒரு ஆர்சிபி எடுத்தீங்கன்னா, ஒரு சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா, ஒரு இமோஷன்ஸ், ஒரு ஒரு த்ரில் இருக்கு ஒரு பார்க்கும்போது. அதெல்லாம் எல்எஸ்ஜியோட எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டிஎன்ஏ ஒரு அதெல்லாம் ஒண்ணுமே ஃபார்மே ஆகல. அண்ட் தே ஆர் லெட் பை அ கேப்டன். யாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே போர். அவரு ஒரு ஏய் வாழ்க்கையில நீ சிரிப்பியாப்பா, கொஞ்சம் சிரிச்சு வாழுப்பா, நல்லா இருக்குப்பா வாழ்க்கை அந்த மாதிரியும் அப்படின்னு சொல்லும் போல இருக்கும் கேஎல் ராகுல. எப்போதும் ஒரு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே ஆடுவார் அவரு. ஸோ அக்கார்டிங் டு மீ, ஒரு என்னது, நீங்க உங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீன்னு சத்யராஜ் சொல்லுவாரு. இவங்களுக்கு கேரக்டரே இல்ல, அவங்களே இன்னும் டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணும். ஓகே, அதுதான் என் ஓப்பனிங் ரிமார்க் ஆன் எல்எஸ்ஜி. பட் 3 விஷயம் நடந்ததுங்க இந்த லாஸ்ட் சில மந்த்ஸ்ல. ஐ திங்க் மேஜர் வந்து நான் அந்த ஒரு இம்பாக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஆர்டர்ல போறேன். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் எனக்கு தெரிஞ்ச நம்பர் 4ல விளையாடுவார் இந்த தடவை, 4 or 5ல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு 2022 வேர்ல்ட் கப் அப்புறம் இனிமேல் ஓப்பனிங்ல சத்தியமாவும் அவர் எடுக்க மாட்டாங்க அவங்கள. ஸ்லோவஸ்ட் எவர் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் அன் ஓப்பனர் ஒரு வேர்ல்ட் கப் இவெண்ட்ல வருது. அதனால ஹீஸ் கோயிங் டு ப்ளே நம்பர் 4. இஸ் கோயிங் டு ஸ்டேக் அ கிளைம் அப்படின்னு சொல்லலாம் விக்கெட் கீப்பிங் பொசிஷனுக்கு. உங்க ரிஷப் பந்தோட காம்படிஷன்ல இறங்க போறாரு அவரு. பட் அதனால்தான் சொல்லுங்க, ரிஷப் பந்த் சொல்லிட்டேன், அதனால உங்க எமோஷன்ஸ் சொல்லுங்க. ரிஷப் பந்த் எதுனா காம்படிஷன்ல இருக்காருன்னே தெரியல. சோ ஐ திங்க் ஃபார் நவ இன் ஃபேக்ட் இவர்தான் வந்து கீப்பிங், நம்ம இந்தியா பத்தி பேசணும், லைக் மூவிங் அவே ஃப்ரம் எல்எஸ்ஜி, டாக்கிங் அபவுட் இந்தியா. இப்போதைக்கு கீப்பிங் க்ளோஸ் இவர் கையில தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஷான் சாகா. ஓகே, பட் நான் கேரி பண்ணுங்க. ஓகே, அது த்ருவ் ஜுரேலியோ மறக்க கூடாது நம்ம. எனிவே, சோ ஒன்னு வந்து இவர் தேவ்தத் படிக்கல், ஆஃப் கோர்ஸ் தட்ஸ்
this is conjoined with the second story. தேவ்தத் படிக்கலை வந்து எடுத்திருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. ஆவேஷ் கானை பறி கொடுத்துட்டாங்க. விச் ஐ திங்க் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ மிக்ஸ்ட் மூவ். அவங்க பாலிங் அதை எப்படி அவங்க எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா எஃபெக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தோணுது. ஆனாலுமே ஓகே, அது இட்ஸ் அ கேஎல் ராகுலுக்கு ஃபேவரபிளா இருக்கிற மூவ் அது. அதுக்கப்புறம் மூணாவது, இது நம்ம வந்து கேகேஆர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பேசுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் brought some seriousness in the dressing room. ஒரு எல்லா ட்ரெஸ்ஸிங் ரூமும் சீரியஸ் தான். 7,000 கோடி போட்டு ஒரு டீமை வாங்கினாங்கன்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு ரன் த ஷோ. ஒரு இதோட ப்ரொஃபஷனலா தான் ரன் பண்ணும். ஆனாலுமே நிறைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? கௌதம் கம்பீர் இஸ் நாட் ஈஸி டு ப்ளீஸ். ஒரு பீதியில தான் விளையாடுவாங்க பிளேயர்ஸ். ஏன்னா திருப்பி அவரை போய் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவர் இல்லாததும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பட் சொல்ல முடியாது, அட்மாஸ்பியரை டிஃப்ரெண்டா ஒரு பாசிட்டிவா கூட சேஞ்ச் பண்ணலாம். இது 3 இம்பாக்ட்டுங்க. எல்லாருமே ஒரு குத்து மதிப்பா விளையாடுவாங்க. ரெண்டு 3 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இவங்க இதுல விளையாடுறவங்க. லைக் ஐ திங்க் நிக்லஸ் பூரான், ரவி பிஷ்னோய் பேட்டிங் அண்ட் பாலிங்ல வந்து பிகெஸ்ட் இம்பாக்ட் மேட்ச் வின்னர்ஸ் இவங்க 2 பேரும். குவிண்டன் டிகாக் ஓகே, அவர் சீசனலா கண்டிப்பா விளையாடிடுவார். பட் இவங்க 2 பேரும் தான் பெரிய இம்பாக்ட் பிளேயர். எல்லாரும் ஒரு குத்து மதிப்பா விளையாடுவாங்க. எப்படியோ பண்ணி இவங்க வந்து டாப் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல வந்துடுறாங்க. ஆனா என்னால அது நம்பவே முடியல. அது தெரியல, அது எப்படி வந்துடுறாங்கன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இவங்களை எப்படி ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு சொல்லுங்க. நான் ஆக்சுவலி வந்து நான் தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நீங்க சொன்ன வந்து அந்த கௌதம் கம்பீர் சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போன 2 எபிசோட்ல பார்த்ததும் வந்து எல்லாமே டீம்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் அப்படி தான் பார்த்தோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இங்க வந்து லைக் இந்த எபிசோட் நம்ம வந்து கேகேஆர் சாரி ஆர்சிபி பத்தி பேச போறோம். கேகேஆர் ரவுல் நெக்ஸ்ட் வீக். கம்பீர் வந்து ஆப்வியஸ்லி மூவ் பண்ணிட்டாரு இங்கேருந்து. பட் ஆண்டி ஃப்ளவரும் இங்க இருந்து இருந்தாரு. அவரும் வந்து ஆர்சிபிக்கு மூவ் பண்ணிட்டார் அஸ் ஹெட் கோச். அண்ட் இவங்களுக்கு இந்த வாட்டி வந்து ஜஸ்டின் லாங்கர். ஸோ நம்ம ஆக்சுவலி வந்து நிறைய இதுல வந்து நம்ம கோச்சஸ் பத்தி டச் பண்ணவே இல்லை. வி ஆர் ஒன்லி லுக்கிங் அட் தி பிளேயர்ஸ். ஸோ கோச்சஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ தோக்கடிக்கிறதுன்னு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் ஜஸ்டின் லாங்கரோட இம்பாக்ட் வந்து இந்த டீம்ல எப்படி இருக்கும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் டீமுக்கு இதுவே வந்து என்ன சொல்றது, இவங்களுக்கு வந்து அகேன்ஸ்ட் ஸ்பின் வந்து இவங்கள பேட்டிங் வெல் தட் இஸ் ப்ராபப்லி ஒன். லக்னோல இவங்களுக்கு வந்து ஓகே இஃப் வேர் தேர் பிளேயிங் ஐ மீன் அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆப்வியஸ்லி இஃப் இவங்க வந்து ஏகானா தானே எனக்கு ஸ்டேடியம்ல இவங்களுக்கு. பட் தட் அப்பார்ட் தே ஆர் என்ன சொல்றது, இவங்களோட ஓவர்சீஸ் நிக்கலஸ் பூரன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஐ திங்க் டிபெண்டிங் நீங்கள் யாரோ டீமில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. பட் நான் எனக்கு வந்து ஜஸ்ட் அவங்கள யோசிக்கிறேன். குவிண்டன் டிகாக், நிக்கலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா வந்து இவங்கெல்லாம் வந்து ஹவ் ஆர் தே கோயிங் டு பி. ஐ மீன் ஐபிஎல் எப்படின்னா எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜியோகிரபிஸில் விளையாடுறதுனால தெர் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கீப்பிங் தம் குவைட். இவங்கள பேசிக்லி அதுதான் ராகுல், குவிண்டன் டிகாக், இந்த வாட்டி தேவ்தத் படிக்கல். இஃப் யூ கீப் தம் டவுன் ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி பீட் தம் டிபெண்டிங் ஆன் ஹவு தே ஸ்கோர். ராகுல் வந்து இஃப் யூ பேட் ஸ்லோலி லைக் த ப்ராப்ளம் ஹஸ் பீன் அவர் வந்து ஒரு 15 ஓவர் விளையாடுவார், ஸ்ட்ரைக் ரேட்டே இல்லாம ரன்னே இல்லாம, அண்ட் தென் விக்கெட் விட்டுருவாரு. மறக்கவே முடியாதுங்க. சாரி டு இன்டரப்ட்ங்க, சொல்லியே ஆகணும். அந்த ஜிடியோட ஒரு லெஜெண்டரி இன்னிங்ஸ் ஒன்னு விளையாடினாரு பாருங்க. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு ஜிடி காரங்க வந்து கனவுல இருந்து எனக்கு தெரிஞ்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது உண்மையாவே நமக்கு இந்த மாதிரி கிடைச்சதா, நமக்கு இல்லாத விக்டரி ஒண்ணு. 18th ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு லெஸ் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல நான் தான் இதை வந்து ஜெயிக்க வைக்க போறேன்னு ஒரு தோனி ஸ்டைல்ல போனாரு. ஆனா கடைசியில தோனி என்ன லாஸ்ட் ஓவர்ல பண்ணுவாரோ அதை பண்ணாம முகமது ஷமிக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டு. ஐ மீன் தட் வாஸ் ஐ திங்க் ப்ராபப்லி த worst ever T20 innings or exactly how to not play a T20 innings ங்கிறதுக்கான ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஆமா, அதுதான் வந்து ஐ திங்க் இவங்க தோக்கடிக்க வேண்டிய இது. இஸ் லைக் யூ டை டவுன் ராகுல் அண்ட் நீங்க என்ன சொல்றீங்க, ராகுல் கேட்ச் வந்து விட்டுறணும்ங்கறீங்க, ராகுல் அவுட் பண்ணாம விளையாடணும். ஆமா ஆமா, ராகுல் வந்து அப்படியே விளையாட விட்டாங்கன்னா வந்து லைக் டாட் பாலா போட்டு ராகுல் வந்து ஃபுல்லா ஒரு 20 ஓவர் விளையாட விட்டாங்கன்னா சேஸ்லி ஆட்டம் இதுல ஆட்டம் அதுதான். பட் ஜோக்ஸ் அபார்ட், பட் யா
ஐ திங்க் இவங்க பேட்டிங் வந்து லைக் sort of டாப் ஹெவி நினைக்கிறேன் நான் இவங்களும். In terms of, if you get them either out or you tie them down, that is going to be இதெல்லாம் நம்ம சொல்றோமே தவிர வந்து நீங்க சொன்னீங்க வந்து உங்களுக்கு எதுவுமே புது டீம் போரிங் அப்படின்னு. பட் பீயிங் போரிங்கே வந்து இவங்க இப்பதான் 2 சீசன் ஆயிருக்கு. 2 சீசனுமே பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஸோ இன் சம் சென்ஸ் தே ஆர் லைக் ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு அம்பாசிடர் கார் ஆர் சம்திங் லைக் தட். இட்ஸ் போரிங், இட் ஜஸ்ட் கேரிஸ் ஆன் பட் இட் ஸ்டில் கெட்ஸ் யூ ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களோட கேரக்டரைசேஷன் இருக்கலாம். நான் வச்சிருக்கேன் ஒரு மூவி ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ சரி ஓகே as ஆல்வேஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதான் டீமை பத்தி டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது 11ல நம்ம இப்போ பேச போறோம். நெக்ஸ்ட் 20 செகண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஒன்று வந்து பியூட்டி லூட்டி, எந்த பிளேயர் வந்து வேல்யூ ஃபார் மணி, எந்த பிளேயர் வந்து எதுக்கடா காசு கொடுத்தோன்னு நம்ம தவிர்க்க போறாருன்னு. அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் வந்து எதோட தமிழ் படத்தோட நம்ம வந்து இல்ல கேரக்டரோட நம்ம அசோசியேட் பண்ணுவோம் இவங்கள. ஸோ 11ல இறங்கிடலாங்களா? Yeah. We'll start. So okay. So first, I think Quinton de Kock அவர் விளையாடியே ஆகணும் நல்லா இந்த தரமும். தேவ்தத் படிக்கல் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்பெசிஃபிக்லி அந்த ஓப்பனர் ரோலுக்கு. நம்பர் 3ல நான் வந்து தீபக் கூடாவை வச்சிருக்கேன். தெரியல கேஎல் ராகுலுக்கு மனசு வந்தா மேல வந்தாலும் வருவாரு. இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் இட் இஸ் நவ் ஹிஸ் டீம் அந்த மாதிரி இருக்கு கம்பீர் போனதுக்கு அப்புறம். பட் கேஎல் தீபக் கூடா, கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் நிக்லஸ் பூரன் அட் 5. நம்பர் 6ல ஆயுஷ் பதோனி, சில கேமியோஸ் விளையாடி இருக்காரு அவரு. 7 and 8 குருணால் பாண்டியா அண்ட் மார்க்கஸ் டாய்னிஸ். அது ஃபிளிப் ஆயிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் இது. அண்ட் மார்க்கஸ் டாய்னிஸோட என்ட்ரி வந்து எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா 15th ஓவருக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. ஒரு ரசல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அவங்க. அண்ட் தென் ரவி பிஷ்னோய், சிவம் மாவி 7 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் நம்பர் 11 நான் முதல்ல யோசிச்சேன் இது வந்து நவீன் உல் ஹக்கான்னு யோசிச்சேன். பட் இப்போதான் ரீசெண்டா ஷமார் ஜோசப் எடுத்திருக்காங்க. அவரோட அந்த ஹைலைட்ஸ் பார்த்தேன். 7 விக்கெட் ஆஸ்திரேலியாவோட அவர் எடுத்தது இப்போ ரீசென்ட்லி. அதுக்கப்புறம் நான் மாத்திட்டேன். ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி ஷமார் ஜோசப் ஹூ வில் ஸ்டார்ட். அன்னோன் குவான்டிட்டி இந்தியால 146 கிளிக்ஸ் போடுவார் அவரு. ஸோ அண்ட் இம்பாக்ட் சப் வந்து மோஷின் கான். I think he has been a find for them at least ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் நல்லா விளையாடும் போது. Any changes you see இதுல? இல்ல ஐ திங்க் இட்ஸ் a fair. I mean ஷமார் ஜோசப் again நம்ம போன எபிசோட்ல சொன்ன மாதிரி தான். இட்ஸ் மோர் அபவுட் லைக் அவங்க வந்து அண்டர் ப்ரெஷர் ஹவு டு தே டெலிவர். there is always that question about சில பேர்லாம் வந்து ஐபிஎல்ல வந்து எப்படி டெலிவர் பண்றாங்க. ஒன்னு pitches in India is one thing, and then under pressure வந்து it's until you come and bowl and தெரியாது நமக்கு. So yeah, I think generally okay. I agree with your team more or less. நானும் இதே தான் போயிருப்பேன். மேபி நவீன் உல் ஹக் வந்தா வரதுக்கு சான்ஸ் இருக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி அதான் டிபெண்ட். I think the core will probably be there. இதே core தான். Possibly one odd player here and there depending on match fitness, injury and things like that. அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திர தவிர பட் மத்தபடி வந்து ஏன்னா ஒன் மென்ஷன் இங்க வந்து யாருக்கு பதிலா வேணா அவர் வரலாம். அவரு இட் இஸ் கிருஷ்ணபா கௌதம். ஏன்னா அவர் ஒரு வெர்சடைல் ஃப்ளோட்டர் மாதிரி. அவர் பிட்ஸ் அண்ட் பீசஸ் சொல்லலாம். பட் T20ல யூ நெவர் நோ can do the job. There's a lots of bits and pieces. But அதேதான் லைக் தீபக் ஹூடாக்கு பதிலா வந்து you could play கிருஷ்ணபா கௌதம் with the odd game. So அந்த மாதிரி வந்து depending form on this thing, but more or less I agree. Okay, so beauty and looty. So first beauty actually இவங்க பாத்தீங்கன்னா இவங்க பியூட்டி வந்து இவங்க அந்த டிராஃப்ட்ல எடுத்தது தான். which is ரவி பிஷ்னோய் தான். அவர் 4 கோடியில now number 1 ஸ்பின்னர் ஃபார் லெக் ஸ்பின்னர் ஃபார் இந்தியா. யூசி சைல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரவி பிஷ்னோய் தான் இப்போ டிஃபேக்டோ நம்பர் 1 லெக் ஸ்பின்னர் இன் இந்தியா இப்போ. ஸோ அது ஒன்னு பியூட்டி. பட் அகைன் இந்த ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அண்ட் இஃப் ஹி கெட்ஸ் அ சான்ஸ் டு பிளே, my beauty for 2024 is going to be Shamar Joseph. I think he will surprise people. அவரோட பேஸ், அக்யூரசி. ஏன்னா ரிமெம்பர் ஹீஸ் அ டெஸ்ட் மேட்ச் பாலர். அந்த ஓப்பனிங்ல வந்து he can tie people down. 145 கிளிக்ஸ்ல நீங்க அக்யூரேட்டா நீங்க வந்து லென்த்ல பிச் பண்ணீங்கன்னா அது ஈஸி இல்ல எடுத்து அடிக்கிறது. ஸோ my beauty for this season
இஸ் ஷமார் ஜோசப். லூட்டி ஆல்ரெடி நான் க்ளூஸ் நான் கொடுத்துட்டேன். எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துரும். நான் யாரோட ஃபேன் இல்ல T20ல பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நான் டெஸ்ட் மேட்ச்ல ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். KL ராகுல். நம்ம ஷெட்டி அண்ணாவோட மாப்பிள அவரு. அதனால இட்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன் KL ராகுல். 17 crores இவருக்கு. ஸோ நீ மேட்சை தோக்கடிக்காம ஆடினாலே போதும், நீ அவுட் ஆயிடுறா நீ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுவும் நிக்லஸ் பூரனுக்கு மேல இவர் வந்து இறங்கினார்னா கண்டிப்பா LSG ஃபேன்ஸ்க்கு இவர் எப்படா அவுட் ஆகுறதா தான் இருக்கும். ஸோ தட் தே கேன் சி நிக்லஸ் பூரான் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் கெட் மோர் ஓவர்ஸ். எனி டிஃபரன்சஸ் ஒப்பீனியன்ல? நோ டிஃபரன்சஸ். ஸோ தென் பிஃபோர் நீங்க வந்து மூவி சொல்றதுக்கு முன்னாடி வந்து எங்க எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எல்எஸ்ஜி? I think they are run out of their luck. I expect them to be number 8 or 10. ஓகே. ஸோ ஏன்னா நான் 9ல DC வச்சிருக்கேன் நான். உங்க டீம். ஆமா. டிசி நேத்திக்கு சொன்னீங்க நீங்க 9 சொல்லிட்டு, நான் ஐ வென்ட் ஃபார் 5, யூ வென்ட் ஃபார் 9. ஸோ எல்எஸ்ஜி வந்து 8 வச்சுக்கலாம். 8. யா. நான் ஐ ஓகே. திங்க் மோர் நீங்க ஆர் நீங்க என்ன லெஸ் நினைக்கிறீங்க? மோர் ஆர் லெஸ் ஐ திங்க் நானும் வந்து ஐ வாஸ் கோயிங் டு கோ ப்ராபப்லி அரவுண்ட் 6 will be where I think they'll finish. ஓகே, சரி. மூவி ரெஃபரன்ஸ் சரி, எந்த படம்னு நான் this was actually ஈஸி எனக்கு. ஏன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால. ஸோ நான் போயிருக்கிற மூவி வந்து கொஞ்சம் ரொம்பவே ஓல்டு இது. கரகாட்டக்காரன். எப்படிடா இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு பார்த்தேன். சரி, எல்லாம் நம்ம அப்பா அம்மாங்களாம் அந்த மாங்குயில பூங்கில எல்லாம் செம்மையா இருக்கு அது இதுன்னு சில காமெடி பிட்ஸ் எல்லாம பார்த்துருக்கோம். சரி, இந்த படம் ஒரு தடவை இப்போ பார்த்தேன், ஒரு தடவை சன் டிவில எப்போச்சும் வரும்போது செம பிளேடுங்க அது. அந்த முடியல எனக்கு. ராமராஜன் வந்து ஸோ அந்த KL ராகுல், ராமராஜன் ஒரே மாதிரி கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. முடியல எனக்கு பார்க்க. இட்ஸ் பெயின்ஃபுல் டு வாட்ச் அது. ஆனா எப்படி ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க அது. இட்ஸ் அ மிஸ்ட்ரி. இட் ஹேட் குட் சாங்ஸ். அதுல வந்து மேபி செந்தில் கவுண்டமணினால நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்பாட்டெல்லாம் நான் கேட்கும்போது அது வந்து ஒரு நிக்லஸ் பூரன் அண்ட் ரவி பிஷ்ணோய்னு சொல்லிக்கலாம். they are the one who's playing the cameos. But my pick for the movie is Karagata with KL Rahul playing the leading role as Ramarajan. நீங்க செந்தில் கவுண்டமணி சொன்னீங்க. அண்ட் தென் இது எனக்கு வந்து KL ராகுல் நீங்க சொன்னது பார்த்தி அதில் வந்து கோவை சொல்லலாம் வரை ஞாபகம் தான் வந்து என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அந்த அந்த அமெரிக்கால அந்த மாதிரி மைக்கேல் தான் ஜாக்சன். வந்து அந்த பார்ட்டியில கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி KL ராகுல் வந்து எந்த பார்ட்டிலையும் கூப்பிடாம வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்க வேண்டியது, என்ன அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க, ஆனா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யா அப்படின்னு அதில சொல்லிட்டு மட்டும் அந்த 17 கோடி காமெடி வாங்கிட்டு ஞாபகம் இருக்கு. போயிட்டாரு அவரு. ஆமா. ஆமா. ஓகே. ரொம்பவே இவங்க எவ்வளவு நான் எதிர்பார்த்தேனோ அதுக்கு டபுள் த டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த டீம் நீங்க எந்த டீம் இப்போ கொண்டு வரீங்க? பஞ்சாபா? பஞ்சாப் கிங்ஸ். ஓகே. ஆமா. பஞ்சாப் கிங்ஸ். கிங்ஸ் 11 பஞ்சாப் இல்ல. இப்போ அது பஞ்சாப் கிங்ஸ். பேர் மாதிரி பஞ்சாப் கிங்ஸ். நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிஃபோர் நம்ம டீம் அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு பெரிய இது வந்து இல்ல. தி அமௌண்ட் ஆஃப் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. நான் அப்படி சும்மா ஒரு லிஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஓவர்சீஸ் மட்டும் ககிசோ ரபாடா, நேத்தன் எல்லிஸ், ஜானி பேர்ஸ்டோ, ரைலி ரூசோ, சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன், கிறிஸ் வோக்ஸ், சிக்கந்தர் ரஸா. இத்தனை பேர் வந்து இவங்க ஓவர்சீஸ். லைக் இந்த அத்தனை பேரும் இன்ஃபேக்ட் மேபி பாரிங் நேத்தன் எல்லிஸ் நீங்க பாத்தீங்கன்னா தே குட் ஆல் பொட்டன்ஷியலி பிளே. இதுல வந்து இருக்கிறதுலயே வந்து அதிகமா வந்து சரி ஓகே, நான் இப்போ அதிகமா யாருன்னு அப்படி சொல்ல வந்தேன். பட் அது வந்து நான் ஐ வில் பார்க் இட் ஃபார் த லூட்டி அண்ட் பியூட்டி செக்மெண்ட்டுக்கு பார்க் பண்ணிக்கலாம். இவங்க வந்து நம்ம வெரி வெரி லைக் ஓவர்சீஸ் ஹெவி. அதே மாதிரி இந்தியன் லெவனும் வந்து இந்தியன் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, தே ஹேவ் லைக் ராகுல் சஹார், ஹர்ஷ்தீப் சிங், ஜிதேஷ் சர்மா, ஷிகர் தவன். ஸோ அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் அவர் வந்து 2021 ஆமாம் 2021ஓட பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க.
2மே. பட் ஆனா வந்து இத்தன பேர் ஓவர்சீஸ் வச்சுட்டு, பெஞ்ச் தேய்க்கிறதுக்கு வந்து லைக் சில பேர்லாம் அவங்க குடுத்து எடுத்திருக்க காசுல வந்துட்டுல, கண்டிப்பா வந்து அவங்க டீம்ல செலக்ட் பண்ணியே ஆகணும். அப்படின்ற நெலைமையில இருக்கு. ஆனா, நான் இப்ப என்னோட ஒரு 11 குயிக்கா சொல்றேன். 11 தேர் சொல்லுங்க. ஆர் பெட்டர் பிளேயர்ஸ் அவர விட வந்து டீம்ல எடுக்கிறதுக்கு. ஸோ என்னோட ம். 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஷிகர் தவன் கேப்டனு. ஜானி பெயர்ஸ்டோ அவர் வந்து இப்ப தான் அந்த டீமுக்கு வந்திருக்காரு. ஸோ ஜானி பெயர்ஸ்டோ, ரைலி ரூசோ கண்டிப்பா விளையாடுற இவங்க. ஓவர்சீஸ் இன்னும் 2 சொல்லிர்றேன் நான் பிஃபோர் லைக் என்னோட பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி. அ லியம் லி லியம் லிவிங்ஸ்டன், காகிசோ ரபாடா. ஸோ நான் சொன்ன லிஸ்ட்ல வந்து இவங்க 4 பேர் அட்லீஸ்ட் ஓவர்சீஸ்ல கன் பிளேயர் கண்டிப்பா வந்து தே ஹேவ் டூ பிளே. மிச்சம் இருக்கிறது வந்து சிக்கந்தர் ரஸா, கிறிஸ் வோக்ஸ் ஓகே. அண்ட் தென் தி பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் சாம் கரன். அதான் நான் கொஞ்சம் நெஞ்சம் பார்த்தேன் இல்ல. ஃபர்ஸ்ட் 17, 18 கோடி போட்ட சாம் கரன் ஆமா. இல்ல. 18,50,00,000 கோடி சாம் கரன். அண்ட் எனக்கு வந்து ஐ கான்ட் லைக் யூ கான்ட் அதாவது வந்து யூ கான்ட் ஆமா, ஜஸ்டிஃபை அவர் வந்து காகிசோ ரபாடாவோட இஸ் a பெட்டர் பவுலர். பேட்டிங்லயும் அதே பார்த்தீங்கன்னா, யூ கான்ட் ஜஸ்டிஃபை ஹிம் ஓவர் ஜானி பெஸ்டோ, ரெய்லி ருசோ ஆர் ஈவன் லியம் லிவிங்ஸ்டன். லியம் லிவிங்ஸ்டன் கேன் ஆல்சோ ஆமா. பவுல். ஸோ ஆஸ் அன் ஆல் ரவுண்டரும் இல்ல. மத்தபடி வந்து என்னோட டீம் வந்து ஷிகர் தவன், ஜானி பெஸ்டோ, ரெய்லி ருசோ, அதர்வா தைடு, ஜிதேஷ் சர்மா கீப்பிங் விக்கெட். ஆம் தென் லிவிங்ஸ்டன் சொல்லிட்டேன். ஹர்ப்ரீத் பிரார். இப்ப ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்காரு. ராகுல் சஹார், அண்ட் தென் ஆஷ்தீப் சிங் ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு போட்டிருக்காரு லெஃப்ட் ஆர்மர். ஸோ இட்ஸ் a fairly அண்ட் தென் கடைசியா வந்து அஸ் அன் இம்பாக்ட் ஃப்ரம் இவரு வித்வத் கவேரப்பா. இவர் வந்து கர்நாடகாக்கு விளையாடுறாரு. அண்ட் தென் இப்ப தான் வந்து இந்த நம்ம கான்ட்ராக்ட்ஸ் பத்தி பேசினோம் ஒரு எபிசோட் முன்னாடி வந்து அதுல ஃபாஸ்ட் பவுலிங் கான்ட்ராக்ட்ஸ்னு 5 பேர் குடுத்திருக்காங்கல்ல. அதுல வந்து இவர் வித்வத் கவேரப்பா இஸ் ம், ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ். ஸோ அதனால ம். அவர் வந்து இம்பாக்ட் சப் ஹி குட் பிளே. ஃபேர்லி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். இதுதான். கரெக்ட். இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ நீங்க சாம் கரன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இஃப் யூ கெட் டெம்ப்டட் என்னடா 18 கோடி குடுத்துருக்கோம் இவனுக்கு ஏதாச்சும் விளையாட அப்படின்னு வந்து யூ ஹேவ் டு லியம் லிவிங்ஸ்டன் போயிடுவாங்க அண்ட் இட் ஜஸ்ட் பிக் அப் ஓப்பன்ஸ் அப். ஐ திங்க் த ஒன்லி வே யூ கேன் ஸ்னீக் இன் சாம் கரன் வந்து பிரப் சிம்ரத் சிங்க வந்து நீங்க ஓப்பனிங்லயோ இல்லாட்டி நம்பர் 3ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப then everybody moves down the order a bit and அப்போ கூட பாத்தீங்கன்னா சாம் கரன் yeah யுவர் that's the only way I can see Sam Curran in யா the யூ in the ரியலி squad. லைக் ஒரு பேலன்ஸே இல்லாம ஜஸ்ட் ம். டூ லைக் ஷூ ஹோன் ஹிம் அந்த இது பண்ற மாரி இருக்கும். ஆப்பிள் ஆமா. காட் வந்து கண்டிப்பா இது பண்றது. Yeah ஸோ and யா Riley Russo I think sorry சொல்லுங்க. இல்ல சொல்ல அவ்வளோதான். வந்தேன். என்னோட லைக் இட்ஸ் ஃபேர்லி ஐ திங்க் நம்ப நான் வந்து என்னோட ரிசர்ச் செலக்ட் பண்ணதுல இதுதான் ப்ராபப்லி ஹஸ் பீன் லைக் அதர் தென் சாம் கரன் ஆ ஃபேர்லி ஈஸி டூ பிக் அப் 11 மாரி தோணுது எனக்கு. அண்ட் சாம் கரன் வாஸ் ஈஸி டூ லீவ் அவுட். ஸோ அந்த மாரி ஒரு 18 கோடி பத்து Okay. வாங்கினாங்கன்னா நீங்க எப்படியாவது ட்ரை பண்ணுவோம் அவங்கள வந்து டீம்ல இருக்கு. எனக்கு வந்து இட் வாஸ் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் இட் ஃபேர்லி ஈஸி டூ லீவ் ஹிம் அவுட் அண்ட் இந்த ஆமா. 11 பிக்கப் பண்றதுக்கு வாஸ் ஈஸி. நானும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் ஆக்சுவலி அவர ரீடைன் பண்ணது. ஏன்னா அவர விட்டிருந்தாங்கன்னா then they could have actually bought some other players but anyway. ஆமா. Um, yeah I think மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கும் ஒண்ணு ரொம்ப I don't பியூட்டி have much to add. Yeah பியூட்டி சொல்லுங்க பியூட்டி யாரு? அண்ட் லூட்டி வந்து பியூட்டி வந்து ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா. ஆ ஆமா. ஃபேர்லி 20 லேக்ஸ்க்கு வந்து அண்ட் போன வருஷமும் நல்லா பண்ணாரு. ஐ இன்னொரு சைடு வந்து ஐ வாஸ் திங்கிங் அபௌட் ஜானி பேர்ஸ்டோ பட் ஐ திங்க் ஐ வில் ஸ்டிக் வித் ஜிதேஷ் சர்மா இன் டர்ம்ஸ் ஆஃப் தட். லூட்டி வந்து ஆம் யா சொல்லிட்டீங்க சாம் ஆல்ரெடி. கரன். ஃபார்மாலிட்டி. எசென்ஷியலி சாம் கரன். ஆமா. இவங்களுக்கான படம்லாம் எடுக்கல. ஆனா வந்து மோர் ஒரு படத்துலேருந்து கேரக்டர். சச்சின் படத்துல வடிவேலு வந்து அர்னால்ட் ஐயாசாமி. அதே எடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு மாற்றமே இல்லாம வந்து அதே இடத்துல இருந்துட்டு வந்து ஆனா, இட்ஸ் லைக் ஏதாவது பண்ணிடுவோம், பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி ஒரு காமெடி கேரக்டர் தான். திஸ் இஸ் டீம். அந்த மாரி வந்து இல்ல அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன குடுப்பாருன்னா, 9 வருஷமா நம்ம வந்து ஆமா. வாத்தியாருக்கு விசுவாசமா நாங்க இருக்கோம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அ அந்த அ மாரி வந்து இவங்க 9 வருஷமா நாங்க ஐபிஎல்க்கு விசுவாசமா நாங்களும் ஒரு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் டீம் ஒண்ணு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஜஸ்ட் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. சோ ஸோ இவங்க வந்து யா அர்னால்ட் ஏகேஏ ஐயாசாமி. இவங்க. அர்னால்டு, ஐயாசாமி அண்ட் என்னோட பொறுத்தவரைக்கும் எங்களோட ஃபினிஷிங் பொசிஷன் ஐ அம் கோயிங் ஆஸ் பாட்டம் ஆஃப் தி டேபிள். ஓ நம்பர் 10. ஆமா. ஓகே. பிக் கால். ஏன்னா அண்ட் ஐ திங்க் நானும் சேஃபா பிக் பண்ணிப்பேன்னு நெனைக்கிறேன். இருக்கலாம். நம்பர் 10. பாப்போம் நம்மள சர்ப்ரைஸ் பண்றாங்களான்னு இவங்க. யாஹ்! அ இதுவரைக்கும் பண்ணதில்ல சர்ப்ரைஸ்.
பட் ஐ தாட் லாஸ்ட் இயர் வாஸ் தேர் பெஸ்ட் சான்ஸ். லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி அந்த செம்மையா ஒரு பேட்டிங் லைனப் எடுத்துட்டு ஒரு புது கிறிஸ் கெயில் அண்ட் ஒரு ஸ்டைல் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த இங்கிலாந்து 20 ஓயன் மார்கன் கீழே விளாட அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி அது வந்து கொஞ்சம் ஃபிசில் ஆக ஆரம்பிச்சிச்சு, அது அவங்க பேலன்ஸ் இல்லாததுனால. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஆமா, இவங்க தான் கப் வின்னர்ஸ். நம்ம ஈசலா கப் நமது. நம்ம ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லைக் பிரிங் இட் இன். ஏன்னா வந்து ஆர்சிபி WPL வந்து தே ஹவ் கான் இன்டு தி ஃபைனல் நினைக்கிறேன். நாளைக்கு ஃபைனல்ல ஆர்சிபி. ஆமா. ஸோ be an interesting one if RCB women win the first time, in spite of இவங்க வந்து 16 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு வந்து. ஸோ யா, நாளைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு டே பிஃபோர் ஃபார் த WPL ஃபைனல்ஸ், அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்கும். யா, லெட்ஸ் கோ இன்டு RCB. இதுல ஆமா, கரெக்ட். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன இது காமெண்ட் அதுல நீங்க சொன்னதுல, ஐ திங்க் த ஆர்சிபி கேப்டன் ஸ்மிருதி மந்தானா தானே கேப்டன். அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் வந்து விராட் கோலி மாதிரி நானும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. அதை வந்து நம்ம சோஷியல் மீடியால வெரி பாப்புலர் மிஸ்டர் நாக்ஸ்ன்னு அவர் நிறைய பேரடி எல்லாம் பண்ணுவார். அவர் நேரம் விராட் கோலியே கேட்டார், ஸ்மிருதி மந்தனா வந்து உங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்றாங்க, என்னத்த கத்துக்கணுங்கிறீங்க? அது விராட் கோலியே சிரிச்சிட்டாரு, ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு. பார்க்கலாம், நீங்க சொன்னது ஐ திங்க் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இஃப் தே ஆர்சிபி த உமன்ஸ் டீம் ஜெயிச்சாங்கன்னா. சொல்ல முடியாது, இன்ஸ்பயர் கூட பண்ணலாம். ஓகே, ஆர்சிபி பெரினியல் ப்ராப்ளம் இவங்களது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஹோம் கிரவுண்டே இல்லை. அவங்க ஹோம் கிரவுண்ட் தான் அவங்களுக்கு கர்ஸ், ஒரு கிரேவ்யார்ட் ஃபார் த பாலர்ஸ். ஆனா கஷ்டமா என்ன இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணாம, ஸோ ஒரு பேட்டிங் பிச் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு நல்ல பாலர்ஸ் தேவை என்னைக்குமே. ஏன்னா பேட்டிங் வந்து ஓரளவு பேட்ஸ்மேன் கூட ஓரளவு அடிச்சிருவாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2018 கேன் வில்லியம்சனே ஒரு 5-6 சிக்ஸ் அடிச்சார், ஒரு செம்ம இன்னிங்ஸ் விளையாடினார், தோத்துட்டாங்க சாரிச். ஆனா இஸ் நாட் லைக் ப்ரொலிஃபிக் சிக்ஸ் ஹிட்டர்ல, அவர் காவ் பண்ணி 4 அடிக்கிறார். இவங்க ஆனா திருப்பியும் ஆக்ஷன்ல போனாங்க. லாக்கி ஃபர்கசன், எல்லா அஃப்கோர்ஸ் அல்சாரி ஜோசப், நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் எடுத்தாங்க. பட் கம்ஸ் டவுன் டு பாத்தீங்கன்னா ஹசரங்காவை விட்டு கொடுத்துட்டாங்க. பெரிய, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பிளண்டர்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்து தெரியல, ஏதோ ஒரு, எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்காரங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு விஜய் மால்யா மேலேயோ யார் மேலேயோ பெரிய சீக்ரெட் ஒன்று ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டாயப்படுத்தி அப்படியே வாங்க வச்சுட்டாங்க கேமரூன் கிரீனை. 16 கோடியோ 18 கோடிக்கோ அது வாங்க வச்சுட்டாங்க. அவங்க ஹார்திக் பாண்டியா எடுத்துக்கணும்னு இவங்களுக்கு கேமரூன் கிரீனை தட்டி விட்டாங்க, அவங்க பர்ஸ் ஃப்ரீ ஆகணும்னு. அவரு ஓகே பேட்டிங் அகைன் பால்ஸ்டர் பண்றாரு, பட் இவங்களுக்கு பிரச்சனையே பாலர்ஸ் தான். அண்ட் அந்த பிரச்சனை ஆக்சுவலி இன்னும் பெருசாகிட்டாங்க இந்த தரம். ஏன்னா தே டோன்ட் ஹாவ் சீசன்ட் ஸ்பின்னர்ஸ். ஐ நோ, அதுக்கு ஒரே ஒரு ஜஸ்டிபிகேஷன் என்ன கொடுப்பேன்னா, மேபி அவங்க வந்து கொஞ்சம் அந்த மும்பை இந்தியன்ஸ் மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா வாங்கடே அண்ட் சின்னசுவாமி ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேடியம், பேட்டிங் பிச்சு, கொஞ்சம் பேஸ்க்கு அப்பப்போ உதவி பண்ணும், லைக் பவுன்ஸ் இருக்கும் டீசெண்டா. ஸோ ஜஸ்ட் இப்படி தட்டி விட்டாலே போயிடும், சிக்ஸ் போயிடும். ஸோ யூ நீட் பேஸ் பாலர்ஸ் ஹூ கேன் மேக் அன் இம்பாக்ட். ஸோ அதனால அந்த ஆங்கிள் போறாங்க அப்படின்னு தோணுது. பட் அவே கேம்ஸ்லயும் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்து இவங்களுக்கு இல்ல. மயங்க் டாகர் ஆர் கரண் சர்மாலாம் இருக்காங்க, பட் ஸ்டில் இட்ஸ் சொல்ல முடியாது. ஷாபாஸ் அஹமத் வேற விட்டு கொடுத்தாங்க. எனி காமெண்ட்ஸ் ஆன், I mean, they have to perform with their bat இல்லீங்களா? The top 4 நீங்க 5 இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா டூப்ளிசி, கோலி, பாட்டிதார், நல்லா they have come to பாட்டிதார்லாம் நல்லா இப்போ சாலிட் பிளேயர் ஆயிட்டாரு. பட் சாரி சொல்லுங்க. இல்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அதாவது வந்து நம்ம IPL அப்படின்னு பார்க்குறோம். நீங்க பேட்டிங் சொன்னீங்க. இப்போ வந்து இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 3rd T20 வந்து பெங்களூர்ல தான் நடந்தது. 212 இந்தியா ஸ்கோர்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஆப்கானிஸ்தான் வந்து சேஸ் பண்ணாங்க 212. அது வந்து சூப்பர் ஓவர்ல போய் முடிஞ்சது 212 ஃபார் 4. ஸோ அதாவது வந்து அந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியா இஸ் லைக் ரியலி லைக் ஸ்ட்ராங் டீம் ஆப்கானிஸ்தான். அண்ட் yet they managed to chase. நான் வந்து அது ஆக்சுவலி இந்தியா 212 ஸ்கோர் பண்ணவே சொன்னேன். ஆப்கானிஸ்தான் will get close to this, if they don't chase. I wasn't expecting them to go. ஸோ அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து they
என்னதான் வந்து bowling வந்து எவ்வளோ இவங்க ஸ்ட்ராங்கா எடுத்தாலுமே வந்து, ஐ திங்க் இட் இஸ் a டீம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் a ground where you have to win as a better batting team rather than like, bowling வச்சு நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது வந்து வெரி மச் டவுட். ஐ டோன்ட் நோ வெதர் அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எய்தர் வி ஹாவ் டு ஸ்கோர் பிக் இனஃப் ஆர் 200 itself இஸ் நாட் இனஃப் ஃபார் our bowlers to defend. 250 கிட்ட போகணும், அப்பதான் நம்ம bowlers எல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியும். இல்ல நம்ம ஆப்போசிஷனை 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் we can then score 200 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில வந்து லைக் தட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். என்னதான் அவங்க பவுலிங் கொண்டு வந்தாலுமே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இஃப் கேமரன் கிரீன் ஆப்வியஸ்லி அவரும் ப்ளே பண்ணாருன்னா the டாப் 5 நீட் டு ஸ்கோர் பிக் ஃபார் திஸ் ஒன் அதர் கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி. இது வந்து தெர் இஸ் இப்போ வந்து பேச்சு அடிப்படுறது வந்து ரூமர் மில்ல வந்து விராட் கோலி வந்து வேர்ல்ட் கப் T20 செலக்ட் பண்ண போறது இல்ல. ஏன்னா தெர் இஸ் டாக் அபவுட் வந்து இட்ஸ் ஸ்லோ பிச் இன் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ். கோலி வந்து விளையாட முடியாது அப்படின்னு ஒரு இது. ஐ ஹாவ் அ கட் ஃபீலிங் he is going to have a blinder of a in the IPL. they ஒரு யூனோ ஜென்ரலி அவர் வந்து விளையாடுவாரு. பட் ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு சீரிஸ் விளையாடினார்ல லைக் 2016, அது ஆல்மோஸ்ட் 900 runs he scored and yet they didn't win. Not ஆமா. necessarily 900, but I think he's really going to be like பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணி இஸ் கோயிங் டு ஸ்டேக் அ கிளைம் டு புஷ் டு சே லைக் யூ ஹேவ் காட் டு செலக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதுக்கு சொன்னீங்க அதே மாதிரி ராகுல் ட்ரைங் டு கெட் டு த நம்பர் 4 ஸ்பாட். அண்ட் ஐ திங்க் that's again where Kohli is probably going to push to that 3 or 4 spot to say like no இந்தியால பொறுத்த வரைக்கும் இதுதான் அட்லீஸ்ட் திஸ் T20 டோர்னமெண்ட். ஹோப்ஃபுல்லி லைக் அவர் வந்து ஒரு யா இந்த வாட்டி நான் யூஸ்வலி வந்து இவங்களை பத்தி எப்படி சொல்லணும், ஆர்சிபி மோஸ்ட் ப்ரீவியஸ்ல வந்துட்டு லைக் தே ஆர் தி பெரேனியல் பிரைட்ஸ்மேட் நெவர் த பிரைட். எப்பவுமே வந்து லைக் மாப்பிள்ளை தோழினார் அந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க தவிர மாப்பிள்ளையோ இல்லை மணமகளோ ஆகவே மாட்டாங்க. தோழன் அதே ரேஞ்சில் தான் வந்து இவங்க ஃபார் வந்துட்டு ஃபைனலுக்கும் வருவாங்க, தோத்துருவாங்க. பட் இல்ல. ஸோ ஐ எம் ஹோப்பிங் இந்த வாட்டி வந்து தே வில் டூ வெல். ஓகே சரி, உங்க Yeah. பியூட்டி அண்ட் லூட்டி. இல்ல 11 பாத்துடலாம் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. Okay. So first four they pick themselves: Faf du Plessis, Virat Kohli, Rajat Patidar, Glenn Maxwell. கேமரூன் கிரீன் நம்பர் 5. அவர் ஆனா முதல் மேட்ச் வந்து டவுட்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் அந்த ஐ திங்க் ஒரு டூர்னமெண்ட் ஏதோ விளையாண்டு இருக்காரு அவர் ஆஸ்திரேலியால. ஸோ ஷெஃபீல்ட் ஷீல்டு எந்த ஃபைனல்ஸ் விளையாட வேணாம் சம்திங் ஏதோ பெர்மிஷன் கிடைச்சிருச்சு அங்கேருந்து கிளம்பலான்னு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டவுட்னு ஒரு பேச்சு எடுப்படுது. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டூர்னமெண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அஃப்கோர்ஸ் சென்னையோட அந்த மேட்ச் பிக் மேட்ச் டு ஸ்டார்ட் வித். ஹீஸ் அ ரியலி குட் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின். பட் அதை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் யஷ் தயால் ஐ திங்க் அவரை நல்லா ஒரு 5 கோடியோ ஏதோ போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு ஐ திங்க் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் எடுத்திருக்காங்க அவரை. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக். உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. தினேஷ் கார்த்திக் விளாடல. அவர் காம்படிட்டிவ் கிரிக்கெட் லாஸ்ட் 1 இயரா காமெண்ட்ரி பாக்ஸ்ல தான் பாக்குறோம். ஆனா ஆமா. ஆனா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்சுவலி குவைட் ஃபியூ பீப்புள் இப்போ இந்த இந்த இதுல இருக்காங்க. நேத்துக்கு நம்ம இதை பத்தி பேசணும், ட்ரெண்ட் போல்ட் பத்தி. லைக் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பேசுனா வந்து தலையும் அதே மாதிரி தான். அவரும் வந்து லைக் இயர் ஃபுல்லா வந்து விளையாடல. பட் இஸ் ஒன்லி கமிங் இன். ஸோ ஐ டோன்ட் நோ. தினேஷ் கார்த்திக் வந்து நான் என்னோட டேக் இஸ் பேஸ்ட் ஆன் போன வருஷம் அதே மாதிரி தான். லைக் அவர் விளையாடாம போன வருஷம் வெறும் ஐபிஎல் மட்டும் தான் விளையாடினாரு. அண்ட் ரியலி டென்ட் பர்ஃபார்ம். அண்ட் ஏற்கனவே ஐ திங்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவரு இந்த ஐபிஎல் தான் லாஸ்ட், இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து வேர் இஸ் ஹிஸ் இஸ் இந்த ஹெட் ஸ்பேஸ். கடைசியா இப்பதான் வந்து லாஸ்ட் 15 days தான் வந்து ஜஸ்ட் லைக் கான் இன்டு தி நெட்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அதுதான் என்னோட ஒரே திங். லைக் whether he's just eating up a spot, but maybe at number 7 they can afford him. Yeah. In case Anuj Rawat vandarna kuda I think Anuj Rawat will go at 6 and Yash Dayal at 7. So I can't see them coming in. I think இவர்தான் ஃபினிஷரா வெச்சுப்பாங்க. இதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. நான் ஃபர்ஸ்ட் இது படிச்சிடுறேன். இது ஈஸி வந்து 9, 10, 11. அல்சாரி ஜோசப் 11 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. லாக்கி ஃபர்கசன் இருக்காங்க. பட் தே கேன் பிளே. அதான் பிரச்சனை. எல்லா ஃபாரின் பிளேயரும் எடுத்து என்ன பிரயோஜனம்? உனக்கு எல்லா சாப்பாடும் இருந்தாலும் உனக்கு வயிறு ஒண்ணுதானப்பா அப்படின்னு எல்லாம் சாப்பிட முடியாது. அதனால அல்சாரி ஜோசப் எடுப்பாங்க. இது ஸ்டார்ட் வித் தட். ஆகாஷ் தீப் ஐ திங்க் ஸ்டாக்ஸ் பயங்கரமா ஏறி இருக்கு அவருது. அண்ட் முகமது சிராஜ் அஃப்கோர்ஸ் ஏ லிஸ்டர் அவர் இப்போ. இம்பாக்ட் சப்ல வந்து ஐ திங்க் அந்த விஜயகுமார் வக்ஷக் இருக்காரு. இன்கேஸ் ஸ்பேஸ் தேவைன்னா இல்லாட்டி கரண் சர்மா மோஸ்ட்லி எடுப்பாங்க.
ஸ்பின்னர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேப்பிங் ஹோல் இருக்கு. யுஜ்வேந்திர செஹல வந்து இவங்க ஏன் வந்து ரீட்டெயின் பண்ணலங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல எனக்கு. இப்போ அல்சாரி ஜோசப்லாம் எடுத்திருக்காங்க காச குடுத்து எல்லாம் லைக் சோ மச் மனி ஹஸ் பீன் ஸ்பென்ட் அண்ட் ஸ்ப்ளர்ஜ்ட். கேமரூன் கிரீன் பாருங்க இப்போ 17 கோடி. ஆ செஹல வச்சிருந்தாங்கன்னா, உங்களுக்கு செம்ம ஸ்பின்னர், அந்த கிரவுண்ட புரிஞ்சவரு, தில்லோட பாலிங் போடுறவரு. யா. தே ஆர் கோயிங் டு மிஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் எஸ்பெஷலி வென் தே டிராவல். ஐ திங்க் பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஆமா. பட் அது ஐ டோன்ட் நோ வெதர் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாரி வெதர் தே ஹேவ் கான் டூ தி அதாவது வந்து நம்ம ஃபுல்லா வந்து இதுல வந்து பேஸ் போடலாம். ராதர் தென் ஸ்பின் வந்து இட்ஸ் லைக் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கிரவுண்டு. கண்டிப்பா போகும். இஃப் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரீம் பேஸ். ஆஃப் கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம் பேஸ் ம். வந்து பால் கேன் டிஸப்பியர் மச் மோர் ஃபாஸ்டர். அந்த ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. பட் ஆனாலும் வந்து அல்சாரி ஜோசப், ஆகாஷ்தீப், முகமது சிராஜ் அண்ட் பொட்டன்ஷியலி கேமரூன் கிரீன் பவுலிங் மோர் லைக் ஸோ மேபி தே ஆமா அந்த 14 அந்த ஆர் 14 இதுக்கலாம் 14 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வச்சுக்கலாம் இவங்க. யாஹ் யாஹ்! தே கேன் அஃபோர்ட் டூ டூ தட். சொல்ல முடியாது. லாஸ்ட் அந்த இம்பாக்ட் சப் வந்து விஜயகுமார் ரக்ஷா கொண்டு வந்தாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 16, 18 ஓவர்ஸ் ஃபுல்லாவே ஆமா. பேஸ வச்சு இது பண்ணலாம். ஐ திங்க் இவங்கள தோக்கடிக்கணும்னா சிம்பிள். ஆஸ் யூசுவல். இது இது ஐ திங்க் கௌரவ் கபூர்ன்னு நெனைக்கிறேன். அவர் அவர் சேனல்ல ஹோஸ்ட் அவர் சொல்லுவார். கேஜிஎஃப் அதான் ஆர்சிபின்னா. எல்லாமே வந்து கிளென் மேக்ஸ்வெல், கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளிசி. அந்த கேஜிஎஃப் தான் ஐ திங்க் எப்போதுமே எல்லா வருஷமும் இருக்க மாரி ஒரு முன்னாடி கேல், டிவிலியர்ஸ் அண்ட் கோலி இருந்தாங்க. இப்போ வந்து டூப்ளிசி, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் யாஹ்! கோலி. அண்ட் ஐ திங்க் கிளென் மேக்ஸ்வெல்லோட ஸ்பின் ஐ திங்க் ஹி இஸ் த நம்பர் 1 ஸ்பின்னர் ஆக்சுவலி. நீங்க பார்த்தீங்கன்னா, ம். இவங்களோட ஸ்குவாட்ல. ஆமா. அவர் போட்டு தான் ஆகணும். அவர் 2லேருந்து 4 ஓவர் அவர் போட்டு தான் ஆகணும் எல்லா தடவையுமே. யாஹ்! ஓகே. ஆம். எனிதிங் எல்ஸ் டூ டிஸ்கஸ்? பியூட்டி லூட்டில இறங்கிடலாமா? சொல்லுங்க. பியூட்டிலிட்டி. ஆம். பியூட்டி ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா, எமர்ஜ் ஆனது வந்து ஆகாஷ்தீப். யாஹ்! அவங்களுக்கு இருக்கிற ஐ திங்க் அந்த அவர் ஸ்டாக்ஸ் செமையா ஏறியிருக்கு. நீங்க சொன்ன மாரி அந்த கான்ட்ராக்ட்லாம் குடுத்துருக்காங்க. இந்தியன் டீம் 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கான்ட்ராக்ட்ல இவர் பேரும் இருக்கு. நல்லா போட்டாரு. இங்கிலாந்தோடையும். நல்ல இன்சிசிவ் இன்ஸ்விங். ஸோ ஹிஸ் கோனா பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். டொமஸ்டிக்கும் நல்லா பேருக்கு அவருக்கு லாஸ்ட் சீசன். ம். ஸோ ஆகாஷ் தீப் இஸ் கோயிங் டு பி த பியூட்டி. லூட்டி ஈஸிங்க இதுவும். எனக்கு இவரு பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஐம் டாக்கிங் அபவுட் கேமரூன் கிரீன். பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனா பாலிங்ல வந்து ஐ திங்க் தெல் டேக் ஹிம் அபார்ட். அவர் வந்து 18 crores ஜஸ்டிஃபை பண்ணுவாரான்னு எனக்கு டவுட் தான் எனக்கு. யாஹ்! ஆ, இல்லாட்டி இன்னொரு ஒரு ஆப்ஷன் உங்களுது சொல்லலாம். கான்ட்ரோவர்ஷியல் ஆப்ஷன்னு லூட்டிது. தட் குட் பி தினேஷ் கார்த்திக். அவர் முதல் 2 மேட்ச் சரியா போலனா, அவரு நல்லா ஐ திங்க் ரிட்டயர்மென்ட்க்கான பிஎஃப் அக்கவுண்ட்ல காச வாங்கிட்டு அவரு அப்படியே ரிட்டயர் ஆயிடலாம் அவர் ஜாலியா. ஆமா. அவரு ஐ அதான் வில் லெட் யூ ஐ மீன் சூஸ் த லூட்டி ஆக்சுவலி இந்த தரம். கேமரூன் கிரீன் வர்சஸ் தினேஷ் கார்த்திக். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் நம்ம வேல்யூ ஃபார் மனி அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா கேமரூன் கிரீன் தான். ஐ திங்க் ஐ மீன் அது வந்து என்ன சொல்றது? இட்ஸ் அ பாசிபிலிட்டி. அவர் வந்து யாஹ்! ஐ ஐ வுட் கோ வித் கேமரூன் கிரீன் ஆமா. பாசிபிலி. ஆமா. ஏன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொன்னு நம்ம மென்ஷன் பண்ணாதது டாம் கரன் இஸ் அ பாலிங் ஆல் ரவுண்டர். பட் அகைன் அந்த பேலன்ஸ்லாம் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. யாஹ்! சோ ஓகே. அத நம்ம பார்க்கலாம். ஓகே மூவி. அ கலகலப்பு படத்துல வெட்டுப்புலின்னு ஒரு கேரக்டர் சந்தானம்து. ஓகே. நான் ஒண்ணு ப்ளே பண்றேன். இத கேளுங்க ஃபர்ஸ்ட். இத கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். நான் என்ன சொல்ல வரேன். என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. சரி வாஜர. பேயே திமுக பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரி வாஜர. மண்டக சாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே சரி, வச்சிரு. வாத்தியாரே. கிளம்பு சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க. ஓகே. இதாங்க பருத்தி மூட்டை தான் இந்த டீமோட டிஎன்ஏ. இது அங்க அங்க இருக்கிறது இங்க போட்டு, இங்க இருக்கிறது அங்க போட்டு கடைசியில அங்கேயே வந்து நிப்பாங்க இவங்க. காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் எல் எங்க வேணா வாரி எறிப்பாங்க. ஆனா, அதே பிரச்சனையில தான் அவங்க வந்து மாட்டின்னு முழிப்பாங்க. அண்ட் அதே படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சந்தானம்க்கு வந்து
கடைசியில அவரு அதான் அஞ்சலியும் அவங்களுக்கு கிடைக்காம, அதான் அஞ்சலி தான் ஐபிஎல் தான், அதுவும் கிடைக்காம அவங்க வந்து கடைசியில அங்கேயே தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரினியல் பிரைட்ஸ்மேட், மாப்பிள்ளை Yeah. தோழனா தான் இருப்பாங்க, மாப்பிள்ளை ஆக முடியாது. அஹ் ஏதாவது ஃபைனல் காமெண்ட் ஏதாவது இருக்குங்களா? இல்ல ஃபைனல் கமெண்ட் எதுவும் இல்ல. யா நான் அக்ரி பண்றேன். சோ இது சொல்லுங்க. Where do you think they'll finish the bridesmaid? I think they'll struggle to make the playoff. ஆனா they'll make a play. ஒரு number 6 is where I expect them. என்னால அது பிளே ஆஃப் என்ன இமேஜின் பண்ண முடியல. ஐ ஹோப் தே ப்ரூவ் மீ ராங். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச டீம். விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் பாலிங் எஸ்பெஷலி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வில் லெட் தெம் டவுன் அப்படின்னு தோணுது எனக்கு. நான் வந்து ஐ ப்ராபப்லி I'll put them down as third. Playoffs. They'll make the playoff, but potentially eliminator they'll probably lose. ஃப்ளங்க் அங்க. ஆமா. Yeah. ஓகே. ஸோ அதுவும் ஒரு தெரிஞ்ச ஸ்டோரி தான் அதுவும். ஓகே ஓகே முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம விண்ணப்பம் டைம். இது வந்து யூடியூப்ல பாக்குறீங்கன்னா தட்டி விட்டுருங்க அந்த பட்டனை, லைக் பட்டனை தட்டி விடுங்க. டெஃபினட்டா ஆல்கரிதம் அதை ஹெல்ப் பண்ணும், ரீச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காசு செலவே கிடையாது அது நீங்க தட்டி விடுறது இல்ல. அது இது இப்போ வேற பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க எங்களை கேட்குறீங்கன்னா அதுல ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஃபாலோ பட்டன் ஏதாச்சும் இந்த ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக் அண்ட் ஜியோ சாவன் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கோம் நாங்க. ஸோ அதுல ஃபாலோ பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, ரேட்டிங் கொடுங்க. ஸோ நாங்க கண்டிப்பா அதை ரொம்பவே சீரியஸா எடுத்துப்போம். அண்ட் நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். ஸோ இதோட இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது தான் எல்லாரும் நிறைய பேர் ஆவலா காத்திருக்கிற செக்மெண்ட் ஃபீச்சரிங் சிஎஸ்கே, உங்கள் சிஎஸ்கே அண்ட் ஏன் எஸ்ஆர்ஹெச். அதுல ஹெட் என்ன ஹெட்டேக் கொண்டு வர்றதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கேகேஆர் நிறைய பேர் அதுவும் நிறைய ஹைலி ஃபாலோட் டீம். ஸோ அந்த 3 டீமோட நம்ம ஐபிஎல் ப்ரிவ்யூஸ் ஓட லாஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.